ஒரு ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, கஜானா வந்து பூட்டிவிட்டோம், கஜானா பூட்டிவிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு, உள்ள பொண்ணும் பொருளும் பணமும் கொட்டி கிடக்கு, திறக்க முடியல, எவன் திறக்கிறானோ அவனுக்கு பாதியை கொடுத்துட்றேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றார். அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பூட்டை தொடக்கூடாது, பூட்டை தொடக்கூடாது, மற்றபடி உங்கள் வித்தை என்ன வேணாலும் காட்டிக்கலாம், காட்டி நீங்கள் கதவை திறக்கணும், எவன் கதவை திறக்கிறானோ அவனுக்கு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டு, பாதியை தந்துடுறேன் அப்படிங்கிறார். பூரா பேர் வந்துட்டான். கணித விற்பனர்கள், வேதம் விற்பனர்கள், அறிவியல் ஞானம் தெரிந்தவர்கள், சூத்திரம் சொல்லுகிறவர்கள், ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்க, இது மாதிரி மேஜிக் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே இருக்குது கதவு, எந்த எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒருத்தர் சூத்திரம் சொல்கிறார், ஒருத்தர் ஏதோ ஜீபூம் வாங்குறார், சம்திங் லைக் தட். கதவை திறக்கலை. அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் சாதாரண ஆள் போகிறான். அவன் போய்ட்டு மன்னர்கிட்ட கேட்குறான், நான் ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு. உடனே அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டு, நாங்களாம் பெரிய பண்டிதர்கள்ரா, நாங்களே திறக்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கிறோம், நீ சர்வசாதாரணமாக சாதாரண ஆள் ஒரு வழி போக்க நீ என்ன கதவை திறந்து விடுன்னு கதை விடுற அப்படின்னே. அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் திறந்துருந்தா பரவாயில்ல, நீங்களே கூட இருந்த குமார் மாதிரி சும்மா தான் இருக்கீங்க, இதில் நான் ட்ரை பண்ணால் உங்களுக்கு என்னடா மோசம் அப்படின்னு இவங்களாம் கத்துறாங்க. அது அப்படி நாங்களே இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறப்ப நீ சாதாரண ஆள். எப்போதுமே ஒருத்தர் நம்மளை சாதாரண ஆள்னு சொன்னாலே நாம் பெரிய ஆள்னு அர்த்தம். அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ சாதாரண ஆள், உன்னால் அது முடியாது. சொல்கிறது காரணம் என்னென்னா, அவனுக்கு தெரியும் இவன் வந்தால் செஞ்சு விடுவான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம அதே ஊதி பெருசாக்குவோம். அப்போ இவன் சொல்கிறான், இவங்களுக்கு தான் வந்தால் போனால் லாபம் நட்டம், அவனை பொறுத்த வரைக்கும் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, இது திறக்கலைன்னா அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான், லைஃப்பை ஈஸியாக பார்க்குறவனு பிரச்சனை இல்லை. அவன் மன்னர் சொல்கிறார், அவன் சொல்கிறதும் சரித்தான், ஏன்னா நீங்கள் கதவை திறக்கலை, அவன் ட்ரை பண்ணட்டுமே அப்படிங்கிற. அவன் என்ன பண்ணுறான், விடு விடு விடுன்னு கதவை நோக்கி போகிறான். உடனே எல்லாம் கத்துறாங்க, ஏய் இது எங்களுக்கு தெரியாதா, பூட்டை தொடக்கூடாது, அதான் ரூல், இது தெரிஞ்சால் நாங்கள் போய் திறந்துட மாட்டோமா அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், ஏன்டா கத்துறீங்க, நான் ஒன்றும் பண்ணலையடா, பாதி தூரம் தான்டா போனேன் என்ன. உடனேயும் அவன் சொல்லிட்டு மறுபடியும் போகிறான் கதவை நோக்கி. எல்லாம் கத்துறாங்க, ஏய் போகக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போக மாட்டோம். அவன் திரும்ப, அமைதியாக இருங்கடா, ஏன்டா கத்துறீங்க, நான் தான் பூட்டை தொடவே இல்லையாடா அப்படின்னோடனே திரும்ப எல்லாம் கத்துறாங்க. அவன் கத்த 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 கதவுகிட்ட போயிட்டான். போயிட்டு உத்து பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். எல்லாம் அப்படியே வீடியோ பார்க்குறானு, பூட்டவே இல்லைடா லூசு போயிடலாம் அப்படின்றான். கதவு பூட்டவே இல்லை. இந்த பூட்டாத கதவுக்கு ஜீபுமா போட்டுக்கிட்டு இங்கே பேர் உட்காந்துருக்கோம். நம்ம பல பேர் அப்படித்தான், பக்கத்தில் போய் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் என் தகுதிக்கு மீறியது, என் அறிவுக்கு அப்பாற்பட்டது, என் குடும்ப சூழலை தாண்டியது, என் வாழ்வியலை தாண்டியது. இந்த உலகத்தில் பெருசுன்னு ஒன்று கிடையாது, சின்னதுன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் பெருசு நினைக்கிறது பெருசு, சின்னது நினைக்கிறது சின்னது. நீங்கள் உங்களை பெருசு நினச்சிட்டா அது பெருசு கிடையாது, அது பெருசு நினச்சிட்டா நீங்கள் சின்னது. யூ திங்க் தட் யூ ஆர் பிக், அவ்வளோதான்.